சிறகடிக்க ஆசை சரியில்லை இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜீவா வந்து கனடாலேருந்து வராங்க. அப்போ வந்தோடனே ஜீவா வந்து முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நான் ஜீவா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படிங்கிறாங்க. மேடம் எங்கே இருக்கீங்க அப்படிங்க. ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன், அதான் உங்களுக்கு அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு மேடம். எங்கள் உள் வீட்டுக்குள்ளே ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு, அது சம்மந்தமாக எனக்கு யோசனையாக இருக்குது. அதனால் நம்பிக்கையான ஒரு ஆளை வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி முத்து, உங்களே மாதிரி நம்பிக்கையான ஆளை அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. மேடம் செல்வம்னு ஒரு பையன் வருவான் மேடம், ரொம்ப நம்பிக்கையான ஆள், என் ஃப்ரெண்டு மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து, அப்போ உங்கள் நண்பர்னால் கண்டிப்பாக வந்து நல்ல ஆளாக தான் இருப்பார், அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள அனுப்பிவிட்றாங்க. மேடம் வணக்கம், இந்த மாதிரி முத்து அனுப்பிவிட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் எப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் முத்து தான் எனக்கு டிரைவராக வருவாங்க, ஆனால் உங்களை அனுப்பியிருக்காங்க, நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் 100% நம்பலாம், முத்த மாதிரி தான் நான் அவருடைய உயிர் நண்பனா, சரிங்களா? அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம், நான் அதை மாதிரி இறக்கி விட்டுட்டு கூட முத்துக்கு நான் ஃபோன் அடித்து சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். முத்துக்கு நீங்களும் எவ்வளோ நாள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. மேடம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்டு மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், அவங்க கிராமத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் தான் வந்தார் அப்படிங்கிறாங்க. முத்து உண்மையிலே நல்ல கேரக்டர் தானே அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மேடம் அதை கேட்குறீங்க அப்படிங்க. இல்லை, அவர் கல்யாணம் ஆகிடுச்சு வச்சுன்னு எனக்கு தெரியும், பட் அவரை போய் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே சூப்பர் கேரக்டர் மேடம், அவன் வந்து பிடிச்சவங்களுக்கு என்ன உதவியும் செய்வான் மேடம். அதுபோக வந்து ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் முகத்திலே முழிக்க மாட்டான், அதுபோக யாரும் கெடுதல் நினைக்க மாட்டான் மேடம். அப்படி ஒரு கேரக்டரை பார்க்க முடியாது மேடம், சூப்பர் ஆள். அதே மாதிரி அவன்கிட்ட வந்து நம்ம பகைச்சிக்கிட்டான் சொன்னால் அப்படியும் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டைப்பில் உள்ளவன், எதையும் யோசிக்க மாட்டான், ஒரு முரண்டு குணத்தில் உள்ளவன். ஆனால் வீட்டை வந்த பிறகு ரொம்பவே மாறிட்டான் மேடம். வீட்டம்மா ரொம்ப தங்கமானவங்க, அவங்களுக்கு காலகாலத்தில் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன், ஆனால் அவங்களும் வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே சூப்பர் பையன் மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே முத்தை நினச்சி ரொம்பவே கற்பனை பண்ணுறாங்க. முத்தை வந்து நம்ம சொன்னோம்னா விரும்புவாரா நம்மளை, நம்மளுக்கு இவ்வளோ வசதி இருக்குது, ஒரு மனைவியை விட்டுட்டு நம்மகிட்ட வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரி முத்து வந்து வேறு எதுவும் கெட்ட பழக்கம் இருக்கும் அவருக்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. மேடம் முன்னாடி குடிச்சிட்டு இருந்தான், இப்போ வந்து அதுவும் கிடையாது மேடம், அதுவும் எப்போமா தான் குடிப்பான். இப்போ அவங்க வீட்டம்மா சொல்லி புரிய வச்சுட்டாங்க, இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். அதுபோக வந்து அவன் தேவைப்பட்டால் மட்டும்தான் மேடம் குடிப்பான் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, ரொம்ப சூப்பர் கேரக்டராக இருக்க. முத்தை வந்து பேசாமல் நம்ம கனடா கூட்டி போயிடலாம், எனக்கு இவ்வளோ வசதி இருக்குது, நீங்கள் வந்துட்டு எந்த வேலைக்கும் போக வேண்டாம், என்ன நீங்கள் கெட்டுக்கிட்டால் மட்டும் போதும், நான் வந்து உண்மையான அன்பை மட்டும் தான் எதிர்பார்க்க முத்து, உங்களை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசுகிறாங்க. முத்து நீங்கள் வருவீங்களா என்ன பார்க்க ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாங்க. ஏதோ குழப்பம்னு சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே, என்ன குழப்பம்னு தெரியலையே. அதுபோக அவங்களோட மனைவியை வந்து ரொம்ப லவ் பண்ண வரோம், நம்மளோட லவ்வை வேண்டான்னு சொல்லி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி குழம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு முத்து என்ன மேடம் எதுவுமே பேச்சு கொடுக்கல, எங்கே போகணும் எது போகணும்னு சொல்லலையே மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த ஹோட்டலுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அந்த பேர் சொன்னோன்னே அந்த ஹோட்டலுக்கு போய் போட்டுறாங்க. சரி முத்து வந்து ஃப்ரீயானவனே என்கிட்ட பேச சொல்லுவீங்களா, நாங்கள் உங்களுக்கு வாடகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் நீங்கள் முத்துக்கு கொடுக்குறதே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. உடனே கொடுக்குறாங்க. சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த மேடத்தை நீ சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலில் கொண்டு விட்டுட்டேன், அவங்க உனக்கு கொடுத்த கூலியை கொடுத்துட்டாங்க, சரியா, கூடவே ஒரு 1000 ரூபா தந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. நான் வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன் நண்பா, அவங்க தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன நண்பா உனக்கு நான் அதை கூகுள் பே பண்ணிட்டேன் அப்படிங்க. எனக்கு எதுக்குடா அப்படிங்கிறாங்க. நீ தானடா எனக்கு வாடகை அனுப்பிவிட்டா அப்படிங்கிறாங்க. டேய் நண்பனுக்காக அனுப்பிவிட்டேன், எனக்கு ஏன்டா அனுப்பிவிட்டேன், நான் திருப்பி அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் வச்சுக்கடா கையில் செலவுக்கு வச்சுக்கா அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா செல்வம், உனக்கும் வீட்டு செலவுக்கு ஆகும்ல அப்படிங்கிறாங்க. முத்து நீ நினச்சா அந்த ஆஃபரை எடுத்துகிட்டு கொண்டு விட்டுட்டு இவன் வீட்டு வேலையை பார்க்கலாம், ஆனாலும் எனக்கு தரலாம் அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டில் என்ன குழப்பம் போய்ட்டுருக்கு தெரியுமில்ல, மனோஜ் தான் வந்து இந்த நகையை மாற்றி வச்சாமல் 100% தெரிஞ்சுட்டு, ஆனால் ஆதாரம் என்கிட்ட இல்லை, எப்படியாவது வந்து அதை திரட்டணுங்கிறது தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட போனது வச்சது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சாமியார்கிட்ட போனேன் அப்படிங்கிறேன். சாமியார்ட்டெலாம் போகலடா, போன மாதிரி ஒரு நடிப்பை போட்டிருக்கேன், வீட்டில் கொண்டு ஒரு அந்த நகையை எப்படியாவது எடுக்கிறதுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தெல்லாம் வச்சு ஒரு மந்திரம் சொன்ன மாதிரி கொண்டு வச்சுருக்கேன். ஆனால் அவங்க 2 பேரும் பையன் தாங்க, எங்கள் அம்மாவும் மனோஜ் 100% உண்மையாக இருக்குது, இப்போ ஆட்களை காங்கலை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சர்ரா எப்படியாவது கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாடா வீட்டில் எல்லாருமே அலாட்டாக தான் வச்சுருக்கோம், அவங்க எப்போ வந்து எலுமிச்சம்பழத்தை எடுக்காங்களோ இல்லை பார்க்க வராங்களோ அப்போ கண்டிப்பாக மாட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜும் விஜயாவும் வந்து ஒரு மந்திரவாதியை பார்க்க போகிறாங்க. போனோடனே பார்வதி தான் கூட்டி போகிறாங்க. அப்போ சாமி இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சு கொண்டு வச்சுருக்கான், என் பையன் தான், அதுவும் நகையை நாங்கள் தான் மாற்றி வச்சோம், இப்போ வேணால் கை கால் இழுத்துக்கிட்டும் வச்சுருக்குன்னு சொல்லுதான் அப்படிங்கிறாங்க. அது உண்மையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே செஞ்சுருக்கீங்க, அப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது பலிக்கும். ஒன்று அந்த நகையை நீங்கள் மாற்றி வைங்க, மாற்றி வச்சிங்கன்னா பலிக்காது, அப்படி நீங்கள் மாற்றி வைக்கலைன்னா கண்டிப்பாக பலிக்க தான் செய்யும் அப்படி இப்படிங்கிறாங்க.
உடனே யாரோடைய வயிற்றுச்சியும் கொட்டக்கூடாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன் கேட்டீங்களா, அந்த மீனா நகையை நீங்கள் எடுக்காதங்க வைக்காதங்கன்னு சொன்னேன். அந்த முத்து வந்து சாமியார்ட்ட போக மாட்டான் வைக்க மாட்டான்னு நினச்சிருப்பீங்க, அசால்ட்டாக நினச்சிங்க. இப்போ இப்படி ஆகிட்டு உன் வாய் ஏற்கனவே வாயை வச்சு தான் கதையை ஓட்டிகிட்டு இருக்க வச்சியா. அந்த வீட்டில் நீ வந்து மாமியாராக இருக்கணும் அப்படின்னா அந்த வாயை வச்சு தான். இல்லை அப்படின்னா ஒருத்தி கூட உனக்கு சோறு தர மாட்டான். மீனாக நினச்சா மட்டும்தான் சோறு கிடைக்கும். அதுவும் நீ மீனா நகையை எடுக்கிறதுனால அந்த பிள்ளைங்க கோவத்தில் ஒன்றும் தராது. முத்தோ யாரோ பார்க்க மாட்டாங்க. உன் வாயை வச்சு தான் அண்ணாமலை அண்ணனை அரட்டுவேன் உருட்டுவேன் எல்லாம் நடந்துகிட்ருக்கும். இப்படி இருக்கும்போது இனிமேல் அவ்வளோதான். மனோஜுக்கு கொஞ்சம் வயசு, அவனுக்கு வாய் இழுத்து வச்சுக்கிட்டுனா அவன் பர்னிச்சர் கடையிலேருந்து எப்படி வியாபாரத்தை பார்ப்பான். இல்லை ரோகிணி தான் கூட இணைஞ்சு வாழ்வாளா அப்படிங்கிறாங்க. நீ வேறு என்ன பார்வதி பயங்காடிக்கிட்டே இருக்க, சாமி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பரிகாரம்லாம் கிடையாது, நீங்கள் செய்த பணியை அனுப்பிச்சு தான் ஆகணும், போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வர மொழியில் பார்த்துட்டு கேட்குறாங்க, பார்வதி வேறு ஏதாவது உனக்கு தெரிஞ்சு பெரிய சாமியாக இருந்தால் கூப்பிட்டு போயேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இவரை பார்த்தா அவனுக்கு பெரிய சாமியாராக தெரியலையா அப்படிங்கிறாங்க. இல்லை இவர் வந்து கை தானே விரிக்காரு, அங்கே இருக்கிறத பொறுத்து நீங்கள் அப்படியே இருங்க இப்படியே இருங்கிறார், எனக்கே பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, செஞ்ச வினையை அனுப்பிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு, வேறு வழி கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணீங்க, உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும், குடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பார்வதி நீ உயிர் ஃப்ரெண்டாக இருந்து நீனே சொல்லுத, நான் பேசாமல் உன் வீட்டிலே தங்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் உன் வீட்டிலே இருந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என் வீட்டில் இருந்தீங்கன்னா அவங்க 100% முத்துக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் தான் திருடுனேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அம்மா நான் வேணா வெளியே நீ போய்ட்டு வரட்டோம்மா, என் ஃப்ரெண்டு ஊருக்கு இங்கே போய்ட்டு வரட்டோம்மா அப்படிங்கிறாங்க. டேய் என்னை மட்டும் மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் போகலான்னு நினைக்கியோ, அதெல்லாம் சரி வராது, நம்ம 2 பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்னம்மா நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்களம்மா, இப்போ எனக்கு பயமாக இருக்குமா, அந்த எலுமிச்சம்பழம் வேறு சாமி ரூமில் இருக்குது, எனக்கு எதுவும் ஆகிட்டுனா எனக்கு என்னம்மா செய்கிறது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நான் நினச்சிட்ருக்கேன், நீ உனக்கு ஆயிடக்கூடாதுன்னு நினைக்க, உன்னால் எனக்கு எதோ ஆச்சுரும், நீ சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா 2 பேருக்குமே ஒன்றும் ஆகாது அப்படி இப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போய் மனோஜ் நைட்டு தூங்குறாரு. தூங்கும்போது அவருக்கு வந்து எலுமிச்சம் பழம் பறந்து வந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வருது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அலறிட்டு எந்திரிக்காரு. எந்திரிச்சு நேராக ஓடுறாரு விஜயா ரூமுக்கு. எம்மா எம்மா அப்படின்னு எழுப்புறாங்க. என்னடா அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளம்மா அப்படிங்கிறாங்க. எம்மா எனக்கு பயமாக இருக்குமா, எலுமிச்சம்பழம் பறந்து வருது மாதிரி இருக்குது அப்படி இப்படி அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாம்மா. உண்மையிலே வருதுமா, அந்த எலுமிச்சம்பழம் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கும் வாய் வந்து இழுத்துக்கிடுமா, அது போல் 2 பேருக்குமே பேச்சு வராது, நம்ம ரொம்ப சங்கடப்பட்டுருவோமா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் இந்த எலுமிச்சம்பழம் அந்த வீட்டில் இருந்தால் தானே அப்படி நடக்கும், அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துருவோன்னு சொல்லிட்டு எடுத்து தூரத்துக்கு கொண்டு போட்டுருவோன்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்காங்க. இங்கே முத்து எல்லாரையுமே அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே சொல்லப்பா அந்த எலுமிச்சம்பழமே திருடினவங்களை கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அச்சி நீங்களாம் ஒரு மனுஷி அப்படிங்கிறாங்க. எங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஏங்கங்கிற அதெல்லாம் பேச எனக்கு விருப்பமே இல்லை. டேய் மனோஜ் நீ எவ்வளவு முள்ள மாதிரித்தனமாக பண்ணியிருப்ப வச்சுருப்ப, ஆனால் இந்த மாதிரி சீப்பாக இறங்கணும்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படி அப்பாலாம் நீ தயவுசெய்து கூப்பிட்றாத, மீனா நகை எடுக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா வந்துருச்சு கஷ்டம். உன் மாமனார் 30 லட்ச ரூபா அனுப்பிவிட்டு நீ பிஸ்னஸ் பண்ண சொல்லியிருக்காரு, நீ பிஸ்னஸ் பண்ணுற வைக்கிற போகிற வர பெரிய தொழிலதிபர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா அங்கே நான் ஏமாந்துட்டேன், 4 லட்ச ரூபா ஏமாந்துட்டேன்னு சொல்கிறது வருது. அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கினாங்க, இப்போ என்னென்னா மீனா நகையை எடுத்திருக்கு. அப்போ என்ன தான் உண்மை எது தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ என்னை மன்னிச்சிருங்க, என் ஃப்ரெண்டுகிட்டலாம் நான் பணம் வாங்கலை, நான் வந்து மீனா நகையை வச்சு தான்ப்பா நான் வந்துட்டு இது பண்ணேன், அந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் தயவுசெய்து முத்தத்தூரம் கொண்டு போட சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், படித்த முட்டாளுங்க நிரூபிச்சிட்டேன், நான் எந்த சாமியாட்டும் போகிற ஆள் கிடையாது. நான் அண்ணாச்சி கடையில் போய் ஒரு எலுமிச்சம்பழமும் அது குங்குமம் தடவை கொண்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் 2 பேர் தான் அந்த நகையை எடுத்து மாதிரி வேணும் 100% தெரியும், ஆனாலும் உங்கள் வாயிலே வர வைக்கணும்ல, அதான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி கைத்தட்டி சூப்பர் சூப்பர், நாடகத்தில் இப்படி ஒரு சீன் தான் செம்மையாக இருக்கும், ஆனால் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நல்ல வேளை நான் வீட்டில் இருக்கும்போது இது நடந்துச்சு, இது பார்க்கும்போது ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, முத்து சூப்பர், மீனா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ நகைக்கு என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. இப்போ நான் நகையை வாங்கி கொடுத்துட்றேன்பா அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்களாம் நகையை வாங்கி தரான்னா அடுத்த ஜென்மத்தில் தான் தருவான், ஏற்கனவே உங்கள் பணத்தை 27 லட்ச ரூபாய்க்கு மண்ணாக்கிட்டான், இப்படி இருக்கும்போது இதெல்லாம் தர வாய்ப்பே இல்லைப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இல்லைப்பா நான் தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்லல் என்ன தப்பு இருக்குது, ஏற்கனவே 27 லட்ச ரூபாய் கொண்டு தொலைச்சிட்டேன், நான் 1 லட்ச ரூபாய் கொண்டு வச்சுருந்தேன், அதையும் அவன் பார்க்க பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சிருக்கு இப்படி இருக்குது, அதனால் வந்து சரி வராது, நகைக்கு ஒரு வழி சொல்லிவிட்டு நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் இவரும் உங்கள் பையன் தானே, உடனே நகை வேணும்னு கேட்குறீங்க நீங்களும் முத்து கூட சேர்ந்து அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, என் பையன் சொல்லி தான் 27 லட்ச ரூபா தூக்கி கொண்டு கொடுத்தேன், ஆனால் அந்த பணத்தை ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு வச்சிட்டோம்னு சொல்லுதான், அது எந்த அளவுக்கு உண்மைன்னே எனக்கு தெரியல, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோட சரி என்னாச்சு ஏதாச்சும் இன்றைக்கி வரைக்கும் கேட்கல. உங்கள் அப்பா ஒரு 30 லட்ச ரூபா அனுப்புனான்னு சொல்லி பிஸ்னஸ் ஆரம்பித்தான், இன்றைக்கி என்னன்னாக்கா அதில் வந்து நான்
நான் வந்து ஏமாந்துட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லி கடன் வாங்கி செஞ்சவங்க இப்போ மீனா நகை எடுத்தவங்க எது தான் உண்மை எது தான் பொய்னே தெரியல. இவனை எப்படிம்மா நம்புறது? ஆனால் என் பசங்க வந்து முத்தும் ரவியும் இது வரைக்கும் பொய் சொன்னதில்லை என்கிட்ட. ஏதோ ஒரு வகையில் சொன்னாங்கன்னா அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்னதாக சொல்லுவாங்க. ஆனால் இவன் உண்மையிலே உள் மனசில் வச்சு ஒரு பொய் சொல்லுதாம்னா இது மனோஜ் தான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்ப கவர்ந்துட்டு இருக்காங்க. ரோகிணி இந்த விஷயம் உனக்கு தெரியாமல் உனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது. மனோஜ் வந்து இப்படி மீனா நகை எடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. மீனாவே சாதாரணமாக பூ கட்டி விற்றுட்ருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிறது 1 பவுனோ 2 பவுனோ, இதை போய் வந்து இவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி உனக்கு தான் தெரியுமே, என்னோட தான் நான் சொன்னேனே அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா, சூப்பர் ஆக்டிங் எப்படி இருக்குப்பா, பக்காவாக இருக்குல்ல. இந்த ஜாடிக்கு ஏற்ற மூடிப்பா அது. இவன் திருடுவான், அதுக்கு அம்மா உதவி பண்ணுவாங்க, அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க வீட்டம்மா. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்காங்கப்பா, நடிப்பு பக்காவாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், அண்ணி உங்கள்கிட்ட நான் எதை எதிர்பார்க்கல அண்ணி அப்படிங்கிற. ரவி அப்படி இல்லை, எனக்கு தெரியும், நான் என்ன செய்ய முடியும், எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது, அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் மறைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, நீங்கள் பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, தொழில் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்டயாவது ஒரு ஞானம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன் ரோகிணி. உங்கள்கிட்டயும் ஞானம் இல்லை, உங்கள் வீட்டுக்கார் எப்படியோ அப்படியே இருக்கீங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த மீனாவும் முத்து வந்து அந்த நகையை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, என் வீட்டுக்காரர் தான் எடுத்தார், நான் தந்துடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கீங்க. இந்த விஷயத்தில் இவங்க எலுமிச்சம்பழத்தை வச்சு கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக இது என்ன செஞ்சுருக்காது, தெரியவே வந்திருக்காது, நீங்களும் தெரியப்படுத்தியிருக்க மாட்டீங்க. இப்போ ஆன்ட்டிக்கும் மனோஜுக்கும் வந்து பயம் அப்படிங்கிறனால தான் மட்டும்தான் அது உள்ளதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்கலைன்னா முத்துக்கும் யாருக்கோ எங்களுக்கோ தெரிஞ்சிருக்காது. ஆனால் முத்து கரெக்டாக வந்து பொரிய போட்டு பிடிச்சாரு. நீங்கள் எல்லாருமே மாட்டிட்டீங்க, நகையை எப்போ கொடுப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவும் பேச வரும்ல அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நகையை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதான் எப்போ கொடுப்பீங்க அங்கிள்னு சொல்கிறாங்க. 27 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போனாங்க, இன்னும் வந்து அந்த பணத்தை கொடுக்கல, வைக்கலன்னு சொல்கிறாங்க. இன்னுமையும் கொடுக்க போகிறதில்ல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போ தர போகிறீங்க, எது தர போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க குறித்து வச்சுப்பாங்க, உங்கள்கிட்ட கரெக்டாக வாங்கிப்பாங்க, அதுக்கு தான் அவங்க கேட்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி டேட் வந்து இதிலேருந்து ஒரு வாரம் ஒரு வாரம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வாரத்தில் நான் வந்து நகையை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. உங்களை நம்பி தான் வந்து இந்த வீட்டில் சுருதி புள்ளி நகையை வச்சுருக்கேன், என் முன்னாடி நகையை வச்சா இதை வந்து உங்கள் வீட்டுக்கார் தூக்கிட்டு போயிடாரு, நீ சப்போர்ட்டாக இருக்க, ஒரு வாரத்தில் தரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் அதுக்கு என்ன பதில் செய்வீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் நகையை தரலைன்னா 3 பேர் வீட்டு விட்டு வெளில போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டால் விஜயா, வீடு ஏன் வீடுறா, நான் எதுக்கு வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, வீடு ஓ வீடா, நீ பண்ணுத காரியத்துக்கு நீ வீட்டு விட்டு தான் வெளியே போகணும், நீங்கள் 3 பேர் தனியாக இருங்க அப்படிங்கிறாரு. நம்மளை என்னங்க நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. முத்து கேட்குறது கரெக்டாக பதில் சொல்லுங்கள். ஒரு வாரத்தில் நகை தரலைன்னா ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் வீட்டு விட்டு வெளில போயிடணும், சம்மதம்னா இதை சொல்லுங்கள், இல்லைனா இன்றைக்கே நகையை கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, சரிப்பா ஒரு வாரத்தில் நகையை தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. ரோகிணியை பார்க்குறாங்க. மனோஜ் உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோகிணி. உடனே இல்லை ரோகிணி, நம்ம 2 பேர் தான் அப்படியே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன வழி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி. அதுக்கு வேறு வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ரோகிணி ரூம் போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை முத்து சொல்கிறாரு, எப்போ பார்த்தியாப்பா, நான் ஒரு சாமிட்டும் போல இதுக்கும் போலப்பா, நான் போய் தான் சொன்னேன், ஆனால் வந்து இது வந்து இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும்பா, அதனால தான் இது பண்ணேன், இல்லைன்னா தான் நான் நகைக்கடையாக விசாரித்து இது பண்ணியிருப்பேன், அவன் வாயாலே வர வைக்கணும்னு சொல்லி தான்ப்பா இப்படி பண்ணேன்னு நினச்சிடாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க, ஒரு நாடகம் போட்டால் தான் கலகம் இருந்தால் தான் வழி பிறக்கும்பாங்க. ஆனால் நீ வந்து கலகமே ஏற்படுத்தாமல் ஒரு நாடகத்தை போட்டு நீ இது பண்ணிட்டியப்பா, ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ மட்டும் உண்மையிலே படிச்சிருந்தா பெரிய ஒரு அறிவாளியாக இருந்திருப்ப அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இப்போ கூட என்னம்மா குறைஞ்சி போச்சு, ரொம்ப அறிவாளித்தனமாக தான் செஞ்சுருக்காங்க, நான் கூட இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு எப்படி அவங்கள பிடிக்க முடியும்னு நினச்சேன், ஆனால் இவர் கரெக்டாக இது பண்ணிட்டார். இப்போ பாருங்கள், ஒரு வாரத்தில் தரலைன்னா வீட்டு விட்டு போங்கங்கும் போது 3 பேரும் வேறு வழி இல்லாமல் வந்துட்டாங்க. இப்போ நகையும் வந்துட போகுது அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, உண்மையிலே முத்து, நீங்கள் வந்து பண்ண பிளானும் சூப்பரு, நீங்கள் சொன்ன ஐடியாவும் சூப்பரு. என்ன, அவங்க தரலைன்னா வீட்டு விட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சரி வந்துட தான் செய்வாங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு வீட்டில் போய் வாடகைக்கு இருக்கணும்னா கண்டிப்பாக 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்பாங்க. அதுக்கு பேசாமல் நம்ம வந்து சொந்த வீட்டிலே நம்ம எடுத்த நகையை கொடுத்து சத்தனாமல் இருந்துக்கணும் அப்படிங்கிற நினப்பும் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் உண்மையிலே பக்கா பிளான் தான் போட்டிருக்கீங்க. நானும் என்னமோ நினச்சேன், இவர் ஒரு டிரைவர் குடிப்பார், மீனாட்டை வந்து தப்பாக நடந்துப்பார், நம்மளை வந்து பழக்குறல்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவார் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து உண்மையிலே உங்களுக்கு பக்கா மைண்டு தான் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாரு ரவி. டேய், நான் உண்மையிலே நீ சொல்லும் போது வந்து மனோஜா நம்ம உள் வீட்டுக்குள்ளே செஞ்சுருப்பான் அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீ நிரூபிச்சிட்டடா முத்து, செமடா அப்படிங்கிறாங்க. செமங்கிறதுக்காக பண்ணல, நம்ம உள் வீட்டிலே இப்படி பண்ணக்கூடாதுல்ல, நாளைக்கு இதுக்கு வந்து கரெக்டான அவங்களுக்கு கடிவாளம் பண்ணால் தானே வந்து நாளைக்கு வீட்டில் இருந்து நகை தப்பும், சுருதி நகை இருக்குது, வேறு அம்மா நகையும் இருக்குது,
இந்த திருடங்கிட்ட வந்து காப்பாற்றணும்னா இது மாதிரி பண்ணால் தான் சரியாகும்னு சொல்லிட்டு தான் பண்ண ரவி அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாரு, உண்மையிலே முத்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீ முன்னாடி வந்து ரொம்ப கோவப்படுவ, இப்போ விவேகமாக நடந்துக்கிற. இதுக்கெல்லாம் காரணம் வீட்டம்மா தான், உன்னை வந்து அப்படியே மாற்றிருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, எனக்கு நகையை வந்து மனோஜ் தான் மாற்றிருப்பான்னு சந்தேகம் வரும்போதே 4 பேர் குடுப்பு கொடுத்து வந்து சரி பண்ணிடுவோம்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் மீனா தான் சொன்னால் இவ்வளோ பொறுமையாக இருந்தால் எதையும் செய்யணும், நீங்கள் வந்து அவசரப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாமாவோ பாட்டியோ மனசு கஷ்டப்படுவாங்க. அதனால் இப்போ 80வது பிறந்த நாள் மூச்சு காட்டாதுங்க அப்படின்னாங்க. எப்படின்னா அதுக்கப்புறம் அப்பா மனசு கஷ்டப்படும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி என்னை ரொம்ப அமைதிப்படுத்திட்டே வந்தா. அதுக்கப்புறம் தான் நினச்சேன், நம்ம மூளையாக செயல்படுவோமே, ஏன் போட்டுக்கிட்டு நம்ம வந்து வீணாக வந்து கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு அது போக வந்து சண்டை போட்டுக்கிட்டு நம்மளை ஒரு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருப்பானே, அப்படின்னா ஏதாவது கேட்டாலும் கூட குடிச்சிட்டு வந்து பேசலாம்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க அசால்ட்டாக. அதனால் அதுவும் சரி வராதுன்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இப்படி தான்டா மூளையாக செயல்படணும், அப்படி மூளையாக செயல்பட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மறுநாளும் கால் பண்ணுறாங்க. ஜீவா கால் பண்ணுறாங்க, மேடம் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா, இன்னொரு ஆஃபராக போயிட்டீங்களா, சரி எனக்கு ஒரு வண்டி அனுப்புங்களேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி செல்வத்தையும் அனுப்புகிறாங்க. அங்கே மனோஜ் கடை ஓரமாக போயிட்டுருக்காங்க. மேடம் இது என் ஃப்ரெண்டோட அண்ணன் கடை மேடம் அப்படிங்கிறாங்க. வெளியே பார்க்குறாங்க, மனோஜ் ஃபோட்டோவை போட்டு டிஜிட்டல் போர்டெலாம் அடித்து வச்சுருக்காங்க. இது உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணன் கடையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உண்மையாக தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் ஃப்ரெண்டு முத்து இருக்காமல அப்படிங்கிற. ஆமாம், அவரோட கூட பிறந்த அண்ணன் அப்படிங்கிறேன். யார், நம்ம முத்து அண்ணனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், முத்து அண்ணன் தான், இவர் தான் மூத்தவர். முன்னாடி சோம்பேறியாக சும்மா கடன் சுற்றிட்டு கிடந்தார். அப்பா ஒரு 27 லட்ச ரூபா கொடுத்தாரு, அந்த பணத்தை வந்து ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்துட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் கிடந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் நேரத்துக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு பணக்கார பொண்ணை கட்டி வச்சாங்க. அவங்க அம்மா கட்டி வச்சாங்க. அந்த பொண்ணு பேர் ரோகிணி. அவங்க பார்லர் வச்சுருக்காங்க இந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், அந்த பார்லர் தான் நம்ம போனோம், அவள் தான் நம்மளை லாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பொண்ணை கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்பவும் சோம்பேறியாக தான் கிடந்தார். அதுக்கப்புறம் திடீர்னுட்டு அவங்க மாமனார் என்ன நினச்சாருன்னு தெரில, அவர் ஏதோ மலேசியாவில் ஜெயிலில் இருப்பார் போல். அவங்க மாமாட்ட சொல்லிட்டு மலேசியாவிலேருந்து ஒரு 30 லட்ச ரூபா அனுப்பிவிட்ருக்காங்க. அந்த 30 லட்ச ரூபா வச்சு தான் மேடம் வந்து ஃபர்னிச்சர் கடையை வச்சுருக்காங்க. இப்போ ஃபர்னிச்சர் கடை வச்சதுலேருந்து பயங்கரமாக அவர் வந்தா பண்ணிட்டு பயங்கரமாக இருக்கார். சரி நானும் முத்து அண்ணன் தானே, முத்து மாதிரி தானே குணம் இருப்பார், எப்பவும் பழசை மறக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போனேன். அவர் வந்து விலையும் குறைச்சி தர மாட்டேன்ட்டார். அது போக வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் தர மாட்டேன்ட்டார். பழசெல்லாம் மறந்துட்டார் மேடம், அந்த மாதிரி இல்லை. ஆனால் முத்து வந்து இவ்வளோ காலமும் அவருக்கு உழைச்சி போட்டிருக்காரு. ஆனால் முத்தை கூட வந்து அண்ணனா தம்பியாக கூட நினைக்க மாட்டேங்காரு. அதுலேருந்து மனோஜையும் நான் வந்து முத்தோட அண்ணன்னு நினைக்கிறதே இல்லை. என்ன அவங்கள்ட்ட அடையாளப்படுத்துனதுக்காக சொல்கிறேன் மேடம், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என் மாமான்ட்ட வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கானா, சரி அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. நான் முத்து அண்ணன்கிட்ட தான் வந்து நான் வந்து பணத்தை ஏமாற்றி போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம முத்துக்கு தெரிஞ்சுன்னா நம்மகிட்ட பேச மாட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாருங்க. நான் முத்து குடும்பத்தில் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் மனோஜுக்கு பண்ணது சரி தான், ஆனால் முத்து குடும்பத்தில் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க அப்பா பணத்தை நம்ம பண்ணிட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துறாங்க. என்ன மேடம் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிறாங்க. வேறு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனோஜ் வேறு யாரும் இல்லடி, முத்தோட அண்ணனா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ ஒரு டிரைவர் வந்தார்ல, அவர் முத்தோட ஃப்ரெண்டு, அவர் தான் எல்லா உண்மையும் சொன்னார். அந்த மனோஜ் வந்து என்கிட்ட ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு, அதாவது அவன் பணத்தை நான் ஏமாற்றி வாங்கிட்டு போனேன். அதுக்கு 27 லட்ச ரூபாய்க்கு ப்ளஸ் ஒரு 3 லட்ச ரூபாயும் ஏமாற்றி என்கிட்ட வாங்கிட்டாங்க 2 பேரும், அவன் புருஷனும் பொண்டாட்டியும் வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சு ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்களாம். அந்த கடையை வந்து மாமனார் வந்து மலேசியாவில் இருக்கார், அவனும் அனுப்பின பணம்னு சொல்லி சீன் போட்டுட்ருக்காங்க அப்படிங்க. ஏன்டி அப்படி பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன, இந்த 27 லட்ச ரூபா கிடச்சிச்சின்னு சொல்லலாம் அப்பாட்ட கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு 3 பசங்க, அந்த 3 பசங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது வரும்ல, அதனால் வந்து ஆட்டை போடுறதுக்காக பண்ணியிருப்பான். அவன் வந்து இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. என் வாழ்க்கை அவனால் தான் வம்பா போச்சு, அவன்கிட்ட பழகுனதுனால என் இளமை வயசு பூரா வீணாக போயிடுச்சு. அது போக என் வாழ்க்கை சரியாக அமையலை, அதனால தான் ஏமாற்றிட்டு அவனை விட்டு போக வேண்டியதாக போச்சு. இப்போ நான் வந்து தொழில் பண்ணி நல்லா இருக்கேன். இப்போ எனக்கு பணம்னு ஒன்றும் அவசியமே இல்லை, எனக்கு தொழில் ஓடிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முத்து மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த டிரைவரை சொல்லுறதை வச்சு பார்க்கும்போது முத்து வந்து அவர் வீட்டம்மாவை விரும்பி தான் வாழ்வார்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவர் மேலே ஆசைப்படுறது தப்பு. ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அவனுக்கு பிள்ளைலாம் இருக்கா அப்படிங்க. பிள்ளை இல்லடி அப்படிங்க. பிள்ளை இல்லை, இருந்தாலும் ஆசைப்படுறது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் உனக்கு தோணுதா? ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவன், அது போக மற்றவங்க மாதிரி பறக்க பார்க்குறதுக்கும் கிடையாது. ஒரு முறை நான் கூட லைன் விட்டு பார்த்தேன், அப்போ கூட லைனை திரும்பியே பார்க்கலாம், அப்படி ஆளாக இருக்கார், அதனால் வாய்ப்பு இல்லை ஜீவா அப்படிங்கிறாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். முத்தை பார்க்குறதுக்காக தான் மெனக்கெட்டு வந்தேன். ஆனால் இது ஒரு அனுபவமாக கிடச்சிக்கிடுது. ஆனால் அந்த குடும்பத்தை ஏமாத்துகிற அந்த மனோஜை நான் சும்மா விடக்கூடாது.
நான் கூட சரி ரைட்டு பணத்தை ஏமாற்றணும், அதுக்கு 3,00,000 வட்டி தானே கொடுத்தோம் போயிட்டு போட்டுன்னு நினச்சேன். ஆனால் அந்த முத்து ரொம்ப நல்லவன், அவங்க அப்பாவும் ரொம்ப நல்லவர். அவர் பணத்தை நான் அடிச்சுட்டு போனேன். ஆனால் அந்த பணத்தை நான் ரிட்டர்ன் கொடுத்ததே அது அப்பாட்ட சொல்லணும். அதை சொல்லாமல் அவங்க 2 பேரும் பயங்கர பக்காவான ஃப்ராடாக அவங்க வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக பொறுத்துவிட்டா தான் வந்து அவங்க அப்பாவுக்கு போய் பணம் சேரும், முத்துக்கும் அதில் ஏதாவது ஷேர் கிடைக்கும், யாராவது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்னடி வாழுங்க அப்படிங்கிறாங்க. அம்மா விரும்பிட்டோம்ல என் ஆளு தானே, அவர் எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டிலும் அவர் நல்லா இருக்குன்னு நினைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே பயங்கரமான ஆளாயிட்டே அப்படிங்கிறாங்க. அதான் உண்மை. நம்மளுக்கு ஒரு விரும்பினவங்க நம்மளுக்கு கிடைக்காட்டிலும் கூட அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஜீவா நீ உண்மையிலேயே நீ தானா அப்படிங்கிறாங்க. நான் தான். முத்து வந்து நல்லா இருந்தால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். கனவுல இருந்தாலும் கூட மனசுக்குள்ளே அவர் தான் நினைப்பேன், நினைக்கல ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. அது தப்பே இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் கனவுலேயே அவர் கூட வாழ்ந்துட்டு போகிறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் முத்துக்கு இந்த பங்கில் 30,00,000 இல்லை 10,00,000 அவர் கிடைக்கணும், அந்த மாதிரி நான் ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாத பிளான் அடி அப்படிங்கிறாங்க. அதாண்டி ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன், என்ன செய்யணும்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து யோசனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி யோசனை பண்ணையில் தான் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு யோசனை வருது. அதை சொல்லிச்சு இந்த ஐடியா சரியாக வராது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஐடியா யோசிக்கிறாங்க. இது எப்படி வரும்னு கேட்குறாங்க. அப்புறம் சச்சா இதுவும் சரியாக வராது அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும் இன்னொரு யோசனை வரும்போது அவங்களுக்கு பக்காவாக யோசனை வருது. ரைட்டு ஃபாரின்லேருந்து ஃபண்ட் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே சீனா போட்டிருக்காங்க, அதை வச்சே நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார் இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து பணம் வந்திருக்கு, அவங்க வந்து அதை கணக்கே காட்டாமல் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க, அவங்க ரைடு பண்ணணும் அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கடைக்கு போகிறாங்க. கடை அடைச்சி கிடக்கு. மனோஜுக்கு வந்து பர்சனலாகவே இந்த பிரச்சனை அப்படிங்கிறனால வந்து நகை எப்படியாவது நகையை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே அலையிறாரு. ஒரு வழியாக வந்து பார்க்குக்கு போய் உட்காந்துருக்காரு. மக்கா இப்போ நான் கடை வச்சுருக்கேன், யார்ட்டையாவது சொல்லி ஒரு 4,00,000 வாங்கி தம்மக்கா அப்படிங்கிறாங்க. நீ என்னென்னா எப்படி கேட்குற, உன் தம்பிலாம் என்கிட்ட வந்து விசாரிச்சு போகிறான், எனக்கு வட்டிக்கு வேணும் அப்படின்னு 4,00,000 கேட்டு போகிறான், நீ வந்து கேட்குற என்ன நினச்சிட்ருக்கீங்க, அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து வந்து என்கிட்ட 4,00,000 வாங்கிடலாம் வச்சிடலான்னு பார்க்கிங்களா, என்னோடய லிமிட்டே 1,00,000 தான் சொல்லியிருக்கணும் உன் தம்பிகிட்ட அப்படி அப்படிங்கிறாங்க. என் தம்பி வந்து உன்னை கேட்டானா அப்படிங்கிறாங்க. உன் தம்பி வந்து கேட்டான் அப்படிங்கிறான். அதான் நான் பார்த்தேன், இப்படி வந்து நீ பொதி வச்சு பிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன கதைங்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து நகையை எடுத்துட்டேன் வச்சுட்டேன், அதனால் மாட்டிக்கிட்டாங்க, எப்படியாவது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உள்வீட்டுக்குள்ளே அவன் கை வரிசையை காட்டியிருக்கேன், ஏன்னா என்கிட்ட பணத்தை வேண்டி தரமாட்டேன்னா என்ன செய்ய முடியும், அன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு பார்க்கலையும் அங்கே நீ சுற்றிட்டு கிடந்தேன், எப்படினாலும் பிடிச்சிருவேன். இப்போ நீ பிஸ்னஸ் மேனும்ப, நான் வந்து வணிக சங்கத்தில் மெம்பரும்ப, அங்கம்ப இங்கம்ப, உங்கள்கிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து லாய்க்கக்கூடாது, நீ வேறு யார்ட்டையும் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. மக்கா நீ வேறு யார்ட்டையாவது ஒரு வட்டிக்காவது வாங்கித்தா அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு தெரிஞ்ச வட்டிக்காரர் இருக்கார், கூப்பிட்டு போவேன், ஆனால் வந்து நீ வந்து அக்ரிமெண்ட் பேப்பரை காமிச்சு தருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அக்ரிமெண்ட் பேப்பரை தேடுறாங்க. உடனே விஜயா கேட்குறேன் என்னடா பண்ணுற அப்படிங்கிறாங்க. அம்மா 4,00,000 வட்டிக்கு தான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது செய்வே எனக்கு தெரியாது, உன்னுடைய ஃபர்னிச்சர் கடையை விற்றாலும் பரவாயில்ல 4,00,000 வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, நான் அதை பண்ணி தான் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், அதை விட இந்த வீட்டில் ரொம்ப நிலை மோசமாக இருக்குது, இந்த மீனா வந்து எதையாவது ஒரு டீ போட்டுதா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறா. அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல என்னால், அதனால் ரொம்ப அசிங்கமாக இருக்குடா, தயவு செய்து நீ எப்படியா ரெடி பண்ணி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக தான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அதில் கவலைப்படாதங்க பணத்தோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பேப்பரோடு போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட வட்டிக்கார்ட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அப்போன்னு சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி நம்ம நண்பர் தான் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. பாருங்கள் நண்பரோ யாரோ டாக்குமெண்ட்டை கொடுத்து வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. பார்த்து 4,00,000 தான் தரலாம், நீங்கள் மாதம் வட்டி கரெக்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னா நான் வந்து உங்கள் ஃபர்னிச்சர் கடையை போட்டு சாவியை நான் எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் கடையை நான் நடத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சார் ஃபர்னிச்சர் கடை லட்சக்கணக்கில் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் சார், 4,00,000 நான் வந்து இருந்துட மாட்டேன், 4,00,000 எனக்கு ஒரு மாதம் வருமானம் தான், அதனால் நான் அடைச்சிருவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. தம்பி உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் புல்டப் பண்ணதான் நான் பார்த்துருக்கேன் இந்த வட்டி கொடுக்குற தொழிலில், அதனால் வந்து அதெல்லாம் பேச வேணாம் தம்பி, என்ன பணம் தாரேன் 4,00,000 தாரேன், அதுக்கு வட்டி நீங்கள் 10 பைசா வட்டி தந்துருங்க அப்படிங்கிறாங்க. சார் அப்போ கூட கொஞ்சம் தாங்க சார், எனக்கு 4,00,000 கரெக்டாக ரவுண்டாக தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு, உன் நிலமையை பார்த்து மாதம் வட்டி எடுக்கல சரியா, இதை நீ கடையை சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு 4,00,000 கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நேராக அதை எடுத்துக்கிட்டு நகை கடைக்கு போகிறாங்க. நகை கடையில் போய் அதே மாதிரி நகையை வாங்கினோன்னா ரொம்ப தோரணையாக வீட்டுக்கு வராங்க. ரோஹிணி அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படிங்கிறாங்க, நகை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம், மனோஜ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நம்மலாம் பெரிய பிஸ்னஸ்மேன், இதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு, மீனாவும் வராங்க. பெரிய மேட்ரு இல்லையா, திருடிட்டு போயிட்டு அதை திருடின பொருளை தான் கொடுக்க, என்னமோ நீ கிஃப்டாக வாங்கி கொடுக்க மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை ரவியும் சுருதியும் சொல்லுதாங்க, அது சரிதானே, இவங்க பொருளை இவங்க கொடுக்கீங்க, அதை தாழ்வாக கொடுங்க, செஞ்சது திருட்டை வந்து மறைக்கிறதுக்கு நகையை கொடுக்குறீங்க, இதில் என்ன உங்களுக்கு தோரணை அப்படிங்கிறாங்க. இது என் வீட்டுக்கார் உழைப்பு அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, இதெல்லாம் வெக்கமா இல்லையா ரோகிணி,
மீனாவோட நகையை எடுத்து போய் விற்றுட்டு அதை கொண்டு ரெடி பண்ணி கொண்டு வரேன், என் வீட்டு வேறு உழைச்சி கொண்டு வர்றாரு. முதல்ல இதையும் எங்கேயும் போய் திருட்டிட்டு வந்திருக்காங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சுதி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. திருடன்னா எப்போனாலும் திருடன் தான், மாச்சிக்கிறது கிடையாது. ஒரு பொருளை திருடினாலும் திருடன் தான், 10 பொருளை திருடினாலும் திருடன் தான். இதே நீங்கள் திருடி வரக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்ன இப்படி சொல்கிறப்போ அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, கரெக்டாக தானே சொல்லுது, அந்த பிள்ளை என்ன தப்பாக சொல்லுது, நீ இதே மாதிரி எங்கேயும் திருடி கொண்டு தந்தால் என்ன செய்ய முடியும், நகைக்கடையில் வேணால் புல்லை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே பேண்ட் பாக்கெட்டில் புல்லு தட்டுது, என்ன புல்லு இருக்குது, நகைக்கடையில் எந்த கடையில் வாங்கினேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. நீ விற்ற கடையிலே வாங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. முழிக்காரு, ஆஹா அந்த கடையிலையும் போய் விசாரிச்சுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ அந்த கடையில் தான் வச்ச எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன், ஏன்னா உனக்கு வேணால் என்ன பார்க்க படிக்காத முட்டாள் அப்படி இப்படின்னு நினைக்கலாம் முரடேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஓரளவு விவரமாக தான் இருக்கேன், எந்த கடையில் விற்ற, ஏது விற்ற, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்ற எல்லாமே எனக்கு தெரியும், சரியா, அவங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுபோக அவங்க என்கிட்ட பேசின ஆடியோவும் இருக்குது, வீடியோவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. மனோஜ் முதல்ல நகைகளை வைங்க, அவங்க எடுக்காட்ட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நகையை உழைச்சி பார்ப்பேன், அதுபோக இடம் கரெக்டாக இருக்கணும், நகை கடையில் போய் நான் அதை செக் பண்ணி பார்ப்பேன், நான் நம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விட்றா அவன் எவ்வளோ அசிங்கப்பட்டான், இன்னும் கரெக்டாக இருப்பான்னு நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் உன் பேச்சை நம்புகிறேன் மீனா, அதை வச்சுக்கோ, கழுத்தில் போட்டுக்கா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனாங்க பாரு, முத்து உழைச்சா தான் அவன் கழுத்தில் போடுவான் இப்போ அவனு சொன்னேன், இது அவன் உழைச்ச மாதிரி தான், அதுபோக நகையை நீ கீழே வைக்கிறது பாதுகாப்பாக இல்லை, உன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் நான் வாங்கி போட்டது, பாட்டி வாங்கி போட்டது, உங்கள் அம்மா உழைச்ச உழைப்பு எல்லாம் பாதுகாப்பாக இருந்துச்சு, இப்போ நீ கீழே வைக்க போய் தான் இப்படி ஆயிடுச்சு, நீ கழுத்தில் போட்டுக்காமா அப்படிங்கிறாங்க. அம்மா உங்கள் பையனே போட்டு விட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. போட்டு விடுறாங்க. உடனே அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸ்ருதி. உடனே முத்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் கோவப்படுவாருன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ வேகமாக இவ்வளோ புத்தியாக வந்து இதை சாதிப்பார்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க. என் பையன் சாதிப்பான்னு தெரியுமா, ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக சாதிப்பான்னு தெரியாது, அதுபோக வந்து முரட்டுத்தனத்தில் இருந்த முத்தை தான் அந்த வீடு பார்த்துருக்கு, ஆனால் எங்களுக்கே இது புதுசாக தான் இருக்குது, அவனை மாற்றுறது எல்லாமே நீ தான்மா, இந்த மகாலட்சுமி வரலன்னா இந்த வீட்டில் இது நடந்திருக்காது அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே சுருதி ரவி ரொம்பவே வாழ்த்துறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கே எதிர்ப்புறத்தில் நிற்கிற ரோகிணி, விஜயா, மனோஜ்லாம் ரொம்பவே கடுப்பில் இருக்கிறாங்க. உடனே எங்கள் நகை தந்தாச்சு, இன்னுமே வந்து ஓவராக பண்ண சொல்லாதீங்க இந்த முத்தை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு நீங்கள் இந்த வீட்டில் இன்னுமே இருக்கலாம், ஆனால் வந்து பழையபடி வந்து மீனை வேலை வாங்குறது வைக்கிறதா சோழி இருக்கக்கூடாது, சரியா, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து அவள் சமைச்சு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தான், முத்துவும் சமைக்க வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொன்னான், ஆனாலும் நான் வந்து ஒன்றும் சொல்லலை, இன்றைக்கி சொல்லுதான் கேட்டுக்கா மீனா, இனிமேல் வந்து நீ சமைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், வேலைக்கு ஒரு ஆளை வச்சுருவோம், இப்போ நீ சமைக்கிறதுனால தான் வந்து ஒன்றும் அவள் சக மனுஷியாக ஏற்றுக்க மாட்டான்னு நினைக்கிறேன், ஒன்று வேலைக்காரியமாக நடத்துகிறான், அதுக்கு இன்னும் மொழி வைக்கக்கூடாது, சரியா, வேலைக்காரங்களுக்கு எவ்வளோ பணமோ அதை நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி நான் கொடுத்துட்றேன்ப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, இப்போ அது எதுக்குப்பா வீண் செலவு, இப்போ தான் வந்து நான் கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி இருக்கும்போது நானும் அதுக்கு ஷேரிங் கொடுக்க முடியாதுப்பா வைக்க முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறா, திங்க முடியுமாடா அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாமா, திங்கிறதுக்கு மட்டும் முதலாக வந்துடுவேன், திங்கிறதுக்கு சமையல் பண்ணுறவனு காசு கொடுக்க மாட்டியா, ஒழுங்கு மரியாதை காசு கொடு, அப்படி காசு கொடுக்கலாம் வீட்டில் சாப்பிடாதாங்க, பிரச்சனை பண்ணாட்டியும் கடையில் சாப்பிட்டுக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்லுங்க, ஏங்க அதெல்லாம் எதுக்குங்க, மீனா தான் ஒழுங்காக சமைப்பாளே அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக அவள் சமைச்சு தந்தது தின்னுபிட்டு தான் அவங்களுக்கு கொழுப்பு நிறைய ஏறிட்டு விஜயா, அதனால் வந்து சமைக்கிறதுக்கு மீனா ஆள் கிடையாது, அவளுக்கு வேலை இருக்குது, அவள் வேலையை அவங்க பார்க்கட்டும், சரியா, அவங்க வந்து இந்த நகையை கண்டுபிடிக்கிறதுக்கே வாரக்கணக்கில் வாங்கிட்டாங்க, அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு ஆள் இருக்கும், ஏன்னா நான் வீட்டுக்கு ஆளும் வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க. இவங்க தான் இன்னும் வருவாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் ஏற்கனவே வந்தவங்கள வர சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. விஜய் அங்கே பாரு, நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிகிட்டு இருக்காத, இன்னும் இவங்க தான் சமைப்பாங்க, சரியா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி காலையிலே சொல்லிடணும், மீனாவை நீ வேலை வாங்குற மாதிரி அப்பப்போ அது வேணும் இது வேணும்னு சொன்னால் இந்த ஆளும் நிரந்தரமாக இருக்காது, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு அந்த நகையை எடுக்கிறதுக்கு நான் வந்து மனோஜ் சப்போர்ட் பண்ணதுனால என் பவர் எல்லாம் போயிடுச்சா, இந்த வீட்டில் எனக்கு மாமியாருக்கு மரியாதை கிடையாதா அப்படிங்கிறாங்க. நீ மாமியாராக நடந்துக்கிடலை, அதனால் உன் பவரை பிடிங்கியாச்சு அவ்வளோதான் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் அடித்து சொன்னோன்னே ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வராங்க. சரி மனோஜை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து மனோஜ் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுங்கள் சார், நான் தான் மனோஜ், சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஃபாரின்லேருந்து பணம் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சார், எங்கள் மாமா அனுப்பிவிட்டார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களா படிக்கலையா அப்படிங்கிறாங்க. 4 டிகிரி படிச்சிருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. 4 டிகிரி படிச்சிருக்கீங்க, அறிவு இல்லையா, ஃபாரின்லேருந்து பணம் வந்தால் டேக்ஸு கட்டணும் தெரியாதா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் மனோஜ் திருன்னு முழிக்காரு. ரோகிணி அதுக்கு மேலே முழிக்காங்க.
சார் எங்கள் வீட்லேயே அதிக படித்தவங்க தான் படம் போட்டுட்ருப்பாங்க, கொஸ்டின் கூட கொஞ்சம் கலந்து சார் அப்படிங்கிறாங்க. முன்னாடியே முத்து கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. உடனே அப்படியே சொல்லிட்டா பதில், இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தால் இப்போ டேக்ஸ் கட்டணும்ல அப்படிங்க. சார் வெளிநாட்டிலேருந்து பணம் வரல அப்படிங்கிறாரு மனோஜ் அடுத்தாப்புல. வெளிநாட்டிலேருந்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் ஷாக் ஆகிறாங்க. டேய் மனோஜ் வெளிநாட்டில் தான்டா வந்துச்சு, இதுன்னு முத்து பேசுனதில் குழம்பிட்டியாடா? சார் வெளிநாட்டில் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. நீங்கள் யாரும்மா அப்படிங்கிறாங்க. நான் என்னோடய அம்மா அப்படிங்கிறாங்க. ரைட்டு, நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து தான் சார் வந்துச்சு, இந்த ரோகிணி இருக்காங்களா, ரோகிணியோட அப்பா தான் வந்து அனுப்பிவிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்பா அனுப்பிவிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காங்க, அவங்க மாமா மலேசியாவிலேருந்து அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, மலேசியாவிலேருந்து அனுப்பிவிட்டாங்களா, அந்த பேங்க் ப்ராசஸ்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் திருதுன்னு முடிச்சிட்ருக்காரு. கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எதுவும் பதிலுமே சொல்லாமல் இருக்கார். ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை மலேசியாவிலேருந்து பணம் வரல அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, அப்போ இப்படி தான் பணம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இது யார் அப்படிங்கிறாங்க. சார் நான் அந்த வீணா போனோட தம்பி சார் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் வரமா இல்லைங்க, பணம் எப்படி வந்துச்சு? ரோகிணி, மனோஜ் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் பதில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, சாருங்க பாருங்கள், நான் அந்த உண்மையை சொன்னோம்னா எங்கள் வீட்டில் ரொம்ப சங்கடமாக இருக்கும், நான் உங்கள்கிட்ட வந்து ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லியா, ஆஃபீஸ்லேருந்து லஞ்சம் கொடுத்து நீ கிடைக்கவங்கன்னு பார்க்கியா, அதுக்குள்ளே ஆள் நான் கிடையாது, ரொம்ப நேர்மையான ஆள் இருக்கும்போதே சொல்லு பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. சார் அது வந்து அப்படிங்கிறாங்க. உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. சார் இது எங்கள் அப்பாவோட பணம் சார் அப்படிங்கிறாங்க. அப்பாவோட பணமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சாக்காராங்க. நீங்கள் தான் உங்கள் பையனுக்கு பணம் கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. சார் நான் பணம் கொடுத்து வருஷக்கணக்காச்சு சார் அப்படிங்கிறாங்க. வருஷக்கணக்கில் ஆச்சுங்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸுக்கு 30 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, எப்படி வந்துச்சு சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. அதனால் அண்ணாமலை ரொம்ப ஷாக்காகி உட்காந்து ஏன் பண்ணாங்கிறான். இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வந்துச்சுக்கிறான், இதுதான் உண்மை. இப்போ ரோகிணி அப்பா கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு சொல்லி அண்ணாமலை பயங்கரமாக குழப்பம். உடனே என்னப்பா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. உடனே சார் நீங்கள் என்கொயரியை நான் ஆஃபீஸில் கூப்பிட்டு போய் கூட பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போ இது முழுமையான தகவலை நான் கேட்டு தான் போகணும், கூப்பிட்டு போகணும் அப்படி இப்படிங்கிறாங்க. சார் இது வந்து எங்கள் அப்பா பணம் தான் சார் அப்படிங்கிறாங்க. அப்பா பணமா? உங்கள் அப்பா பணம் தான், நீங்கள் வந்து ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்துட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. சார் அந்த பிள்ளை கனடா போயிருந்துச்சு, கனடாலேருந்து அந்த பொண்ணு இங்கே வந்துச்சு, இப்போ பார்லரில் இருக்கும்போது நாங்கள் நெருக்கடி பண்ணி அந்த பணத்தை வாங்கிட்டோம் சார், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் வாங்கினோம், நீங்கள் வேணால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை முத்து டோட்டல் குடும்பமே ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.